நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு டெஸ்ட்டெல்லாம் எதிர்பார்க்கலே அப்படின்னு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுடி சரி அவங்க வீட்டில் எல்லார்ட்டையும் கோவமாக பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அம்மா ஏமா இப்படி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? தாத்தா பாட்டி பாவம் தானம்மா, அவங்க இடத்துலேருந்து நீங்கள் யோசித்து பாருங்க. அவங்க பண்ண தப்புக்கு தான் நீங்கள் இவ்வளோ நாள் தண்டனை கொடுத்துட்டீங்களம்மா. ஒருவேளை எனக்கு மட்டும் மகேஷ் கூட நிச்சயம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் அவங்களோட பேரனை கல்யாணம் பண்ணுறதுக்கு சரின்னு தான் சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்றதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அது என் உசுறு இருக்கிற வரைக்கும் நடக்காது, நான் செத்தாதான் இதெல்லாம் நடக்க பார்த்துக்கோ. கண்டிப்பா இந்த கிழவியோட பேரன் இந்த வீட்டுக்கு மருமகனா வரவே முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ரேவதி, உனக்கு வர வர திமுரு வாய் பேச்செல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருந்த அவங்க தங்கச்சி சொல்றாங்க, என்ன நீ அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு ரேவதி, அவங்களோட பேரனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, அவன் கருப்போ செவப்போ குட்டையோ நெட்டையோ எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அக்கா இங்க பாருங்க, எனக்கு ஒருவேளை மகேஷ் கூட நிச்சயம் ஆகலைன்னா தான் நான் உங்கள் பேரனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அதை பற்றி பேசணும்? தயவுசெய்து இப்படிலாம் என்னை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி பேசாதக்கா அப்படின்னு சொல்ல, அவளை என்னடி மிரட்டுற? அவள் என்ன தப்பாக கேட்டுட்டா? நான் வந்துட்டு என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு எதிராக பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் மயில் சொல்கிறாரு, மாமா என்ன மாமா இது, எப்படியாவது கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நம்ம ஒரு பிளான் போட்டால் அத்தை என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக என் மருமகனுக்கும் என் மகளுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், அதை எந்த சாமுண்டீஸ்வரி நினச்சாலும் தடுக்க முடியாது, தைரியமாக இருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அவங்க பாவம்மா இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு இனிமேல் அவங்கள பார்க்குற வேலைலாம் வச்சுக்காத, என்னை வந்துட்டு கொலை வெறிக்க ஆளாக்காத அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துட்டு கோவமாக கிளம்பும்போது காட்டிக்கிட்டு சொல்லிட்டு போகிறாங்க, இங்கே பாரு இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்க, அந்த கிழவியோட பேரை அவங்க வீட்டு சார்பான்னு யாருமே இந்த வீட்டுக்குள்ளே நீ நுழையக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியும் சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு மயில் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாமா, எனக்கு அத்தையை பார்த்தா சிரிப்பாக வருது, காமெடி பீஸ் ஆகிட்டாங்க அத்தை, அது சொல்லுவாங்கல்ல பார்த்தீங்களா, திருடன் கையிலே சாவின்னு, அது மாதிரி இருக்குது, பேரங்கிட்டையோ பேரனை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க மாப்பிள்ள, ஏதோ அவளோட நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் நம்ம குட்டி பாப்பா மட்டும் வர்றாங்க. அக்கா தாத்தா பாட்டி ரொம்ப பாவம்னக்கா, பாட்டியை பாத்தியாக்கா, என்னையும் கூப்பிட்டு போயிருக்க வேண்டியதானக்கா, நானும் அவங்கள பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, பாட்டி ரொம்ப பாவம்டி, அவங்க எவ்வளோ நம்மளை நினச்சி வருத்தப்படுறாங்க தெரியுமா, அம்மாவோட ஒரு சின்ன தப்பால் நம்ம வந்துட்டு தாத்தா பாட்டி பாசம் கிடைக்காமலே இருந்துட்டோம் கடைசி வரைக்கும், அம்மா எப்போ தான் இதை புரிஞ்சுக்க போகிறாங்களோ தெரியல, அவங்களோட கோபத்துக்காக நம்மளை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்ல, சரி விடிக்கா, இனிமேல் வந்துட்டு அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம அடிக்கடி தாத்தா பாட்டியை போய் பார்ப்போன்னே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பொண்ணு சொன்னேன். அதை கேட்டு ரேவதி வந்துட்டு அழுகுறாங்க, அவங்களை கட்டி பிடிச்சி குடும்பத்தோட நல்லதுக்காக நம்ம எது வேணால் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு நம்ம டாக்டரை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது இன்னொரு டாக்டர் வந்துட்டு வர்றாங்க. என்னாச்சு இன்னைக்கு கண்ணு பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு பிரிச்சிடலாம் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் ஒரு 2 நாள் ஆகும்னு சொன்னீங்கல்ல டாக்டர், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா டாக்டர் சொல்ல, இல்லை நான் 2 நாள் கழிச்சு ஃபாரின் போக வேண்டியது இருக்குது, அதனால தான் இப்போயே பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு கேட்கும். ஆனால் நோயின்னு வந்துட்டா பேஷண்ட்டும் ஒன்று தான் டாக்டர் ஒன்று தான், அப்படி தானே? ஏன்னா நீங்களே ஒரு டாக்டர் இப்படிலாம் கேட்டுட்டு கவலைப்படுறீங்களே அதனால தான் அப்படின்னு சொல்ல, இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா டாக்டர் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போயே பிரித்து உங்களுக்கு மருந்து மட்டும் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கண் கட்ட பிரிச்சுட்டு, இப்போ வந்துட்டு முன்னாடி இருக்கிற பொருளை லைட்டாக பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே வந்துட்டு மெதுவாக கண்ணை திறக்கிறாங்க, ஒரு மாதிரி கூசுது, ஒரு மாதிரி கூசிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுமே, அது நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான், நீங்கள் ஒரு டாக்டர் தானே, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு நல்லா பார்க்குறாங்க, தெளிவாக தெரியுது அப்படின்றாங்க. சைடில் ஒரு கேலண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீழே என்ன எழுதியிருக்கு படிங்க அப்படின்னு சொல்ல, அதில் உள்ளதெல்லாம் டாக்டர் வந்துட்டு படித்து காமிக்கிறாங்க. இனிமேல் ஒரு பிரச்சனையும் கிடையாது, வெளியில் போகிறப்ப மட்டும் நீங்கள் ஐ கிளாஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பும்போது ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, 2 பேருமே ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கோம், இந்த ஹெல்ப் கூட பண்ணிக்கலாட்டி எப்படி, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க வேலைக்கார லேடி வந்துட்டு ஒருத்தங்க வர்றாங்க, என்னம்மா கட்டெல்லாம் பிரிச்சாச்சு போல, 2 நாள் ஆகும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல, ஆமாம் முன்னக்கூடியே பிரிச்சிட்டாங்க, நீ வந்துட்டு பாப்பா பார்த்துக்கோ, நான் போய் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு கோவிலுக்கு வர்றாங்க. அதே சமயத்தில் கோவிலில் மாயாவும் மகேஷும் சேர்ந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. மகேஷுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் வந்துருங்கக்கா அப்படின்னு சொல்ல, பொண்ணு எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே தான் நம்ம சாமுண்டீஸ்வரி மேடம் இருக்காங்களே அவங்களோட 2வது பொண்ணு ரேவதி பேரு அப்படின்னு சொல்ல, ஓஹோ அவங்களா பெரிய இடமாச்சே, பிடிச்சாலும் பிடிச்ச புளியங்கம்பா பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்க, மகேஷ் மாயாவும் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க. இது வந்துட்டு டாக்டர் மல்லிகா வந்துட்டு கேட்டுறாங்க, ஐயோ இதுங்க வந்துட்டு அந்த கேடுகட்ட ஜென்மங்களாச்சே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு நுழையிறாங்க. அப்போ 2 பேர் பேசிக்கிறாங்க, இந்த மகேஷுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு பாரு,
அந்த சாமுண்டீஸ்வரி அவங்க வந்துட்டு பெரிய ஆளு, சொத்தெல்லாம் ரொம்ப இருக்கு, 4 பொண்ணுங்க தானா, அப்படி சொத்தை பிரிச்சா 4 பங்கை தானே பிரிப்பாங்க, இவனுக்கு பல கோடிக்கு மேலே தேரும் அப்படின்னு சொல்ல, ஐயோ இவங்க யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு தெரியலையே, பேசுகிறத பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரி மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவகிட்ட இதோட டீட்டெயிலாம் வந்துட்டு விசாரிக்கணும், மாப்பிள்ளை என்ன ஏது நான் வந்துட்டு பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு வர்றாங்க. கட் அவுட்டை பார்த்தா அதில் மகேஷ் பக்கத்தில் நம்ம ரேவதி ஃபோட்டோவை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி பொண்ணே தான், ஐயோ உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட ஃபோன் போட்டு இதை பற்றி கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அங்கிட்ட வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுது. சொல்லு மல்லிகா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, இப்போ அதை பற்றிலாம் பேச நேரம் கிடையாது, நான் இப்போ உங்கள் ஒரு கோவிலில் இருக்கேன், நீ அந்த கோவிலுக்கு உடனே வா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு இப்படி படப்படன்னு பேசுகிற, எதுவும் அவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்ல, ஐயோ ஆமாம் நீ உடனே கிளம்பி வா, யார்கிட்ட எதுவும் சொல்லாத, யாரையும் கூப்பிட்டு வராத, நீ மட்டும் வா அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னது, பேசுகிறதுக்கு நேரம் இல்லைவா வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்களும் வர்றாங்க. என்னாச்சு கண்ணெல்லாம் சரியாயிடுச்சா, கோவிலுக்குலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ அதுவா முக்கியம், முதல்ல உன் மாப்பிள்ளை பற்றின ஃபுல் டீட்டெயிலே என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்போ அவரை பற்றி கேட்க அப்படின்னு சொல்ல, சொல்லு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா டாக்டர் கேட்குறாங்க. பேர் வந்துட்டு மகேஷ், சொல்கிற அளவுக்குலாம் வசதி எதுவும் கிடையாது, நல்லா படிச்சிருக்காரு, நல்ல பிள்ளையாக இருந்தார், அதனால ரேவதிக்கு வீட்டோட மாப்பிள்ளையாவே கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ உனக்கு ஊரில் வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா, போய் அந்த வடிகட்டின தெண்டத்தை போய் மாப்பிள்ளையாக்கி வச்சிருக்க, அவன் கேடு கட்டு ஜென்மங்க 2 பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லி, நீ என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, அதை சொல்லவே எனக்கு வந்துட்டு அருவருப்பாக இருக்குது. சரி அவனோட அண்ணி கூட தப்பான தொடர்பில் இருந்தா தெரியுமா, எத்தனை தடவை அபாஸ் எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா, நானே வந்துட்டு அபார்ட் பண்ணி விட்டுருக்கேன், இவங்க 2 பேரும் எப்படி தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு சம்மந்தம் பண்ண நீ வந்துட்டு சரின்னு சொன்னீங்க, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, எல்லாத்துலேயும் கோளாரா உசாரா இருப்பா, இப்படி சொந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற, இப்படி இருக்கிறே சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடேன். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, உடனே இந்த கல்யாண வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணு, அவனை வந்துட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு திட்ட விடுன்னு சாமுண்டீஸ்வரி கோமா வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அதை பார்த்ததும் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. துப்பாக்கி எடுத்துட்டு வெளியில் வந்ததுமே, அம்மா நில்லுங்கம்மா எதுக்குமா இப்போ துப்பாக்கி எடுத்துட்டு போறீங்க, இப்பெல்லாம் நீங்கள் துப்பாக்கி எடுத்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அந்த மகேஷை மாயாவை நான் சுட்டு தள்ளாம விட மாட்டேன், என் கையால தான் அவங்களுக்கு சாவு அப்படின்னு சொல்ல, அம்மா என்னாச்சு தேவையில்லாம எதுக்கு அவங்க மேலே அப்படி கோவப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதை சொல்றதுக்கே வாய் கூசுது ரேவதி, எனக்கு எப்படி சொல்றேனே தெரியல அப்படின்றாங்க. என்னம்மா ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் தப்பான தொடர்பில் இருந்திருக்காங்க, என் டாக்டர் மல்லிகா தான் இப்போ எல்லா உண்மையும் சொன்னா, அவங்க கிட்டே பல முறை அபார்ஷன் போயிருக்கா அப்படி இப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் ரேவதி உடஞ்சே போயிடுறாங்க. என்னம்மா சொல்றீங்க, அவங்க 2 பேரும் இப்படி மோசமான ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப அழுகுறாங்க. உனக்கு போய் இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டேனே, எல்லாம் என் மேலே தான் தப்பு, நான் தான் வந்துட்டு சரியா விசாரிச்சிருக்கணும், அவங்க 2 பேரும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, மயில் சொல்றாரு, அத்தை நீங்க விட்டுருங்க அத்தை, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இல்ல மாப்பிள்ள இதுல யாரும் தலையிடாதீங்க, நானே பாத்துக்கிறேன், அவங்க 2 பேரும் கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, சந்திரா வந்துட்டு இதை பார்த்தா ஐயோ அக்காக்கு எப்படி உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க வீட்டுக்கு போனா 2 பேரும் ஒண்ணா நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் முறைச்சிட்டே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி பக்கத்துல வராங்க. என்னாச்சு மேடம் இப்படி துப்பாக்கியோட வந்து நிக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ரொம்ப நடிக்காதீங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன உறவு என்ன எதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, டாக்டர் மல்லிகா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதை கிட்டது 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ எங்களை பற்றி யாரோ உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் உங்களை ஏமாற்ற முடியுமா, உங்களுக்கு பயந்து தானே நாங்கள் இருக்கோம் மேடம், எங்களை நம்புங்க, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்ல, நடிக்காத, இவ்வளோ பெரிய கேடுகட்ட ஜென்மங்களாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கவில்லை, இப்படி ஊரில் இருக்கவங்களும் உங்களை தப்பாக பேசுகிறாங்களா, நீங்கள் அப்படி இருக்கிறதுனால தானே பேசுகிறீங்க, என்னமா நடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி துப்பாக்கி எடுத்து நீட்டு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும்.